என் அன்பு பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். பல நாட்களாக, பல மாதங்களாக, சிலருக்கு பல வருடங்களாக ஒரே ஒரு கேள்வி உன் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நான் இவ்வளவு ஜெபித்தோம், ஏன் இன்னும் எதுவும் மாறவில்லை என்று. பிள்ளையே, சில நேரங்களில் நீ ஜெபித்துவிட்டு எழும்பும்போது உன் வாழ்க்கையை சுற்றி பார்க்கிறாய். ஆனால் எல்லாமே அப்படியே இருப்பது போல தெரிகிறது. அதே பிரச்சனை, அதே காத்திருப்பு, அதே கண்ணீர், அதே போராட்டம். அப்போது உன் மனதுக்குள் ஒரு கேள்வி வருகிறது. கர்த்தாவே, நீர் என்னை கேட்கிறீரா? நான் அழுவது உமக்கு தெரியுமா? என் ஜெபம் உண்மையாகவே உம்மிடம் வந்து சேருகிறதா என்று. பிள்ளையே, இந்த கேள்விகளை நீ மட்டும் கேட்பதில்லை. உனக்கு முன்பாக நடந்த பல தேவனுடைய பிள்ளைகளும் இந்த கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. சில நேரங்களே நான் மிகவும் தொலைவில் இருப்பது போலவும், நான் மிகவும் அமைதியாக இருப்பது போலவும் உனக்கு தோன்றலாம். ஆனால் பிள்ளையே, உன் உணர்வுகள் சொல்வது எல்லாம் உண்மை அல்ல. நீ பார்க்காததால் நான் வேலை செய்யவில்லை என்ற அர்த்தமல்ல. நீ கேட்காததால் நான் பேசவில்லை என்ற அர்த்தமல்ல. நீ புரிந்து கொள்ளாததால் நான் உன்னை மறந்துவிட்டேன் என்ற அர்த்தமல்ல. பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அமைதியாக இருக்கிறேன் என்பதற்கும் நான் வேலை செய்யவில்லை என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பிள்ளையே, நான் உன்னிடம் ஒரு சிறிய உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆசிரியர் தேர்வு நடத்தும்போது அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பாரா? இல்லை, அவர் அமைதியாகி விடுவார். மாணவர்கள் எழுத ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் ஆசிரியர் அமைதியாக இருப்பதால் அவர் வகுப்பறையை விட்டு வெளியே போய்விட்டார் என்ற அர்த்தமல்ல. அவர் அங்கேயே இருக்கிறார். அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பிள்ளையே, சில நேரங்களில் உன் வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கிறது. நான் அமைதியாக இருப்பது நான் உன்னை விட்டு போய்விட்டேன் என்பதற்கான அடையாளம் அல்ல. நான் உன்னை கவனிக்கவில்லை என்பதற்கான அடையாளம் அல்ல. நான் உன்னை மறந்துவிட்டேன் என்பதற்கான அடையாளம் அல்ல. நான் இன்னும் உன் அருகில்தான் இருக்கிறேன். நீ விழாமல் இருக்கிறாயா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ உடைந்து போகாமல் இருக்கிறாயா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ என்னை நம்புகிறாயா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, பல நேரங்களில் நீ உன் கண்களால் பார்க்க முடிந்ததை மட்டுமே நம்புகிறாய். ஆனால் நான் நீ பார்க்க முடியாத இடங்களில் வேலை செய்கிறேன். நீ ஒரு கதவை பார்க்கிறாய், நான் அதற்கு பின்னால் இருக்கும் எதிர்காலத்தை பார்க்கிறேன். நீ ஒரு மனிதனை பார்க்கிறாய், நான் அவனுடைய இதயத்தை பார்க்கிறேன். நீ ஒரு வாய்ப்பை பார்க்கிறாய், நான் அதன் முடிவை பார்க்கிறேன். அதனால்தான் பிள்ளையே, சில நேரங்களில் நீ கேட்டதை நான் கொடுக்கவில்லை. பிள்ளையே, யோசேப்பை நினைத்து பார். நான் அவனுக்கு ஒரு கனவை கொடுத்தேன். ஆனால் அந்த கனவை கொடுத்த உடனே அவனை அரியணைக்கு அழைத்துச் செல்லவில்லை. முதலில் அவனை ஒரு குழிக்குள் அனுமதித்தேன். பிறகு அடிமையாக அனுமதித்தேன். பிறகு சிறைக்குள் அனுமதித்தேன். அவன் பல நேரங்களில் கேட்டிருக்கலாம், கர்த்தாவே, இது என்னுடைய வாழ்க்கையா? நீர் கொடுத்த கனவு எங்கே என்று. ஆனால் பிள்ளையே, அவன் சிறையில் இருந்ததால் நான் அவனை மரணமர்ந்து விட்டேன் என்று அர்த்தமல்ல. அவன் காத்திருந்த ஒவ்வொரு நாளும் நான் அவனை தயார்படுத்திக் கொண்டிருந்தேன். அவன் பார்த்தது சிறைச்சாலை, நான் பார்த்தது அரியணை. அவன் பார்த்தது சங்கிலி, நான் பார்த்தது அதிகாரம். அவன் பார்த்தது தாமதம், நான் பார்த்தது சரியான நேரம். பிள்ளையே, சில நேரங்களில் நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடுகிறாய். அவர்கள் முன்னேறுவதை பார்க்கிறாய். அவர்கள் ஆசீர்வாதங்களை பார்க்கிறாய். அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்க்கிறாய். பிறகு உன் வாழ்க்கையை பார்த்து, கர்த்தாவே, என்னை மட்டும் ஏன் மறந்துவிட்டீர் என்று கேட்கிறாய். ஆனால் பிள்ளையே, நான் ஒருவருடைய வாழ்க்கையை நடத்தும் விதமும் உன் வாழ்க்கையை நடத்தும் விதமும் ஒரே மாதிரி இருக்காது. யோசேப்புக்கு நான் கொடுத்த பாதை ஒன்று, தாவீதுக்கு நான் கொடுத்த பாதை வேறு, ஹன்னாளுக்கு நான் கொடுத்த பாதை வேறு, உனக்காக நான் வைத்திருக்கும் பாதையும் வேறு. அதனால் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை அளக்காதே. நான் உனக்காக எழுதி கொண்டிருக்கும் கதையை நடுத்தரத்தில் பார்த்து முடிவு செய்யாதே. நான் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறேன். இன்று நீயும் அதே கேள்வியை கேட்கிறாய். கர்த்தாவே, ஏன் இந்த தாமதம்? ஏன் இந்த காத்திருப்பு? ஏன் இந்த அமைதி? பிள்ளையே, சில நேரங்களே நான் உடனே பதில் கொடுக்காம இருப்பதற்கு உன்னை தண்டிப்பது காரணம் அல்ல.
உன்னை தயார்படுத்துவதுதான் காரணம். நீ இன்று ஆசீர்வாதத்தை கேட்கிறாய், ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுமக்கக்கூடிய மனிதனாக நீ வளர வேண்டும். நீ இன்று கதவை திறக்கச் சொல்லி ஜெபிக்கிறாய், ஆனா அந்த கதவுக்குள் செல்ல தேவையான ஞானத்தை நான் முதலில் உனக்குள் உருவாக்க வேண்டும். பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறாயா? பல நேரங்களில் நீ என்னிடம் ஒரு கதவை திறக்கச் சொல்லி ஜெபிக்கிறாய், ஆனா அந்த கதவு திறக்கவில்லை. அதனால் அந்த ஜெபத்திற்கு பதில் இல்லை என்று முடிவு செய்து விடுகிறாய். ஆனா பிள்ளையே, ஒரு கதவு திறக்கவில்லை என்பதற்கும் ஒரு ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீ பார்க்கும் பதில் கதவு திறப்பு, ஆனா நான் பார்க்கும் பதில் உன்னை பாதுகாப்பது. பிள்ளையே, அந்த நேரத்தில் நீ ஏமாற்றம் அடைந்தாய். நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று கூட நினைத்தாய். ஆனால் இன்று நீ பாதுகாப்பாக இருப்பதற்கு அன்று நான் மூடிய சில கதவுகளும் ஒரு காரணம். அன்று நான் தடுத்த சில முடிவுகளும் ஒரு காரணம். அன்று நான் அனுமதிக்காத சில உறவுகளும் ஒரு காரணம். அதனால் சில நேரங்களில் நீ கேட்டதை நான் கொடுக்கவில்லை. ஏனெனில் நீ இழக்கப் போகிறதை நான் பார்த்தேன். நீ சந்திக்கப் போகிற வேதனையை நான் பார்த்தேன். நீ அழ வேண்டிய இரவுகளை நான் பார்த்தேன். நீ சுமக்க வேண்டிய பாரத்தை நான் பார்த்தேன். அதனால்தான் அந்த கதவை நான் மூடி வைத்தேன். பிள்ளையே, நீ புரிந்து கொள்ளாத ஒரு உண்மை இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடந்த சில பெரிய ஆசீர்வாதங்கள் நான் கொடுத்த காரியங்கள் அல்ல, நான் கொடுக்காமல் தடுத்த காரியங்கள். ஆம் பிள்ளையே, சில உறவுகள் முறிந்தது உன்னை காயப்படுத்த அல்ல, உன்னை காப்பாற்ற. சில கதவுகள் மூடப்பட்டது உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை பாதுகாக்க. சில தாமதங்கள் வந்தது உன்னை மறுக்க அல்ல, உன்னை ஆயத்தப்படுத்த. பிள்ளையே, நீ இழந்ததை எண்ணிக்கொண்டே இருக்காதே. நான் பாதுகாத்ததை நினைத்துப்பார். நீ பெறாததை எண்ணிக்கொண்டே இருக்காதே. நான் தடுத்த ஆபத்துகளை நினைத்துப்பார். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து, கர்த்தாவே, அந்த நேரத்தில் நான் புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் இன்று புரிகிறது என்று சொல்லப் போகிறாய். பிள்ளையே, சில இரவுகளில் எல்லோரும் தூங்கிய பிறகும் நீ மட்டும் விழித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். உன் மனதில் ஓடும் கவலைகளை நான் அறிவேன். உன் குடும்பத்தை பற்றிய கவலை, உன் பிள்ளைகளை பற்றிய கவலை, உன் எதிர்காலத்தை பற்றிய கவலை, உன் பொருளாதார நிலையை பற்றிய கவலை, எல்லாவற்றையும் நான் அறிவேன். வெளியில் நீ தைரியமாக இருப்பது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் நீ சோர்ந்து போயிருக்கிறாய். இன்னும் எவ்வளவு காலம் கர்த்தாவே என்று கேட்கும் உன் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். பிள்ளையே, நீ சுமக்க முடியாத பாரத்தை நான் உன்னை சுமக்க விட மாட்டேன். நீ தனியா போராடுகிறாய் என்று நினைக்காதே. நீ பார்க்க முடியாத இடங்களிலும் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, ஹன்னால நினைத்துப்பார். பல ஆண்டுகள் அவள் கண்ணீரோடு ஜெபித்தாள். ஒவ்வொரு வருடமும் அதே வேதனை, அதே காத்திருப்பு, அதே கேள்வி. ஆனால் நான் அவளை மறக்கவில்லை. அவள் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணி வைத்திருந்தேன். சரியான நேரம் வந்தபோது அவள் கண்ணீரை சாட்சியாக மாற்றினேன். அவள் வேதனையை சந்தோஷமாக மாற்றினேன். அவள் அவமானத்தை கௌரவமாக மாற்றினேன். பிள்ளையே, இன்று உன் கண்களுக்கு முன் எதுவும் மாறவில்லை போல தோன்றலாம். ஆனால் நான் உனக்கு உறுதியாகச் சொல்கிறேன், நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்தது சில காரியங்கள் இப்போது நகர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக மூடப்பட்டிருந்த சில கதவுகள் இப்போது திறக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக பதில் இல்லாமல் இருந்த சில ஜெபங்கள் இப்போது பதிலை காண ஆரம்பிக்கும். பிள்ளையே, நீ எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் உனக்கு தெரியாத இடங்களில் உனக்காக நான் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். நீ இன்னும் அறியாத மனிதர்களின் வழியாக, நீ இன்னும் கற்பனை செய்யாத வழிகளில் நான் உனக்காக வழிகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஏனெனில் நேரம் வரும்போது நான் செய்கிற ஒரு காரியத்தை யாராலும் தடுக்க முடியாது. என் அன்புள்ள பிள்ளையே, இன்று இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன் கண்களில் கண்ணீர் இருந்தால் அந்த கண்ணீரை நான் பார்க்கிறேன். உன் இதயத்தில் ஒரு பாரம் இருந்தால் அந்த பாரத்தை நான் அறிவேன். உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைத்தால், பிள்ளையே, நான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறேன். உன்னை எல்லோரும் மறந்துவிட்டார்கள் என்று நீ நினைத்தால், நான் உன்னை மறக்கவில்லை. உன் பெயர் என் இதயத்தில் இருக்கிறது.
உன் ஜெபம் என் முன்னிலையில் இருக்கிறது. உன் கண்ணீர் என் கணக்கில் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு. இன்னும் கொஞ்சம் விசுவாசமாக இரு. நீ பார்க்க முடியாத இடங்களிலும் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் நேரம் வரும். உன் சாட்சி வரும். உன் மௌனமான ஜெபங்களுக்கு நான் பதில் அளிப்பேன். பிள்ளையே, இன்று கண்ணீரோடு விதைப்பவர்கள் சந்தோஷத்தோடு அறுப்பார்கள். உன் கண்ணீர் சந்தோஷமாக மாறும். உன் வேதனை ஒரு சாட்சியாக மாறும். உன் காத்திருப்பு வீணாகாது. ஏனெனில் நான் உன் பிதா, நீ என் பிள்ளை. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். பிள்ளையே, நான் உன்னை மறக்கவில்லை. இதை நம்புகிறவர்கள் கருத்தில் ஆமேன் என்று பதிவிடுங்கள்.